Hi friends, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் 2025. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 1 ஜனவரி 2025 இருந்து என்னென்ன புதிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூபிஐனுடைய பேமெண்ட் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ 123 பே அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் யூபிஐ லைட் ஆப்ஷன் பயன்படுத்தி பேமெண்ட் பண்றவங்களுக்கும் இந்த ஒரு பேமெண்ட் லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்க யூபிஐ 123 பே ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய லிமிட் வந்து 5000 ரூபாய். ஸோ அது வந்து 10,000 உயர்த்திருக்காங்க. 10,000 ரூபாய் வரைக்கும் யூபிஐ 123 பேமெண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி நம்ம பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூபிஐ லைட் ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்க பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதற்கான லிமிட் இப்போ வரைக்கும் 500 ரூபாய் இருக்கு. ஸோ நாளையில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் வைத்திருக்காங்க. ஸோ 1000 ரூபாய் வரைக்கும் நீங்க யூபிஐ லைட் ஆப்ஷன் பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, யூபிஐ லைட் ஆப்ஷன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன யூபிஐ 123 பே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூபிஐ 123 பே அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே நம்மளால வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐவிஆர் கால் மூலமா நம்மளால பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியுங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. அதாவது உங்களுடைய பட்டன் போனா இருந்தாலும் சரி அல்லது நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி, அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பட்டன் போன் மூலமா கூட நீங்க பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதுல *99# அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வந்து டயல் பண்ணணும். அது டயல் பண்ணோன்னா பேங்க் லிஸ்ட் வந்து சொல்லும். ஐபிஆர் கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதுல வந்து பேங்க் நேம் வந்து சொல்லும். ஸோ அதுல உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணோன்னா உங்களுடைய லாஸ்ட் 6 டிஜிட் டெபிட் கார்டுடைய கடைசி 6 நம்பர் வந்து கேட்கும். அதை நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறமா யூபிஐ பின் நம்பர் வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ நீங்க யூபிஐ பின் நம்பர் செட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது இன்னொரு மகிழ்ச்சியான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தாய்லாந்து ட்ரிப் போறீங்க அப்படின்னா இ விசா வந்து தேவையில்லை. 60 நாளைக்கு வந்து இ விசா தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். இது எப்போ வந்து நடைமுறைக்கு வருதுன்னா 1 ஜனவரி 2025 இருந்து நடைமுறைக்கு வருது. அடுத்த ஒரு அதிரடியான அப்டேட் வந்து கார் பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிராண்டட் கார்ஸான மாருதி சுசுகி, ஹோண்டாய், மகேந்திரா, அதே மாதிரி எம்ஜி கார், ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ண போறாங்கன்னா 2% இருந்து 4% வரைக்கும் கார் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அது வந்து மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான காரா இருக்கட்டும் அல்லது லக்ஸரி காரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 2-4% கார் விலை வந்து உயர்த்த போறாங்க. இப்ப 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதிகபட்சம் 40,000 ரூபாய் வரைக்கும் அவங்க உயர்த்துவாங்க. அப்போ 10,40,000 நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் டு உங்களுக்கு ஜிஎஸ்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் விவசாயிகளுக்கான ஒரு முக்கிய அப்டேட், அதாவது கிசான் லோன்ல வந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ கடன் வாங்கிக்கலாம். அதாவது விவசாயத்துக்காக நம்ம வாங்கக்கூடிய கடன் தற்போது வந்து கிசான் கிரெடிட் கார்டு மூலமா 1.6 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் லிமிட் வந்து இருக்குது. ஸோ 1 ஜனவரி 2025 இருந்து விவசாயிகள் கடன் வாங்குறதுக்கான அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இபிஎஃப்ஓ பென்ஷன் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய பென்ஷன் தொகையை இனி எந்த ஒரு பேங்க்குடைய ஏடிஎம் மூலமாகவும் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2025 நடைமுறைக்கு வருது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 78 லட்சம் பேர் வந்து இதன் மூலமா பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்ததா லான்ச் அக்சஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரூபே கிரெடிட் கார்டு யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ அவங்க ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய அந்த லான்ச் அப்படிங்கிற வசதி வந்து உங்களால பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 1 ஜனவரி 2025 இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அண்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தனியாவே இதுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ், அதாவது சுந்தரம் பைனான்ஸா இருக்கட்டும் அல்லது பஜாஜ் பைனான்ஸா இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் பைனான்ஸா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ்ல வந்து வருது. அதே மாதிரி HFC ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ். ஸோ இதுல எல்லாத்துலயும் நீங்க எப்படி போட போறீங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான அப்டேட். இப்போ நீங்க 10,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு FDல வந்து முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா முதலீடு பண்ண அந்த தேதியிலிருந்து 3 மாசத்துக்குள்ளார எதனா ஒரு அவசரத்துக்காக நீங்க அந்த FD பணத்தை எடுக்கும்போது எந்த ஒரு தொகையும் பிடிக்காம முழு தொகையும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அதிகபட்சம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து 10 லட்ச ரூபாய் FDல போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுல 50%. ஸோ அதிகபட்சம் 5 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணலாம். இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீங்க FD ஓபன் பண்ணி 3 மாசத்துக்குள்ளார ப்ரீமெச்சூர் வித்ட்ராவல் பண்ணா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ இது சம்பந்தமான நிறைய தகவல் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்ப எப்படி இபிஎஃப்ஓல பென்ஷன் வித்ட்ராவல் எந்த ஒரு பேங்கோட ஏடிஎம்லயும் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்கலாமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா
பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸும் இனி ஏடிஎம் மூலமா பணம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எதுவும் வரல. பட் இது வந்து எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மே அல்லது ஜூன் 2025 இந்த ஒரு ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூபிஐ பேமெண்ட்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி யாருக்காவது வந்து நீங்க பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அந்த பணம் ரிசீவ் பண்ணக்கூடிய நபர் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூபிஐ ஆப்லயும் வந்து ஃபுல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போதான் நம்ம பணம் அனுப்ப முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பேமெண்ட் ஆப்ஸுக்கும் இது வந்து பொருந்தும். ஜிபேவா இருக்கட்டும், போன்பேவா இருக்கட்டும், அல்லது பிம் ஆப்பா இருக்கட்டும். ஸோ எல்லா பேமெண்ட் ஆப்க்கும் இது வந்து பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே லிஸ்ட் ஆஃப் கீ சேஞ்சஸ். கண்டிப்பாக அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். ஸோ எல்லாருக்கும் மீண்டும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் 2025. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.